முனைவர் திருமதி சாரதா நம்பி ஆரூரான் அவர்கள், மேனாள் மாநில தகவல் ஆணையர். இன்னும் பற்பல அடைமொழிகள் காத்திருக்கின்றன. எண்ணரும் சிறப்புகள் ஏந்திய வண்ணம் என்றைக்கும் இலக்கிய வீதியில் வலம் வரும் பெண் இவர். புண்ணியம் செய்திட்ட காரணத்தால் புகழோடு தமிழ் மரபு குடும்பத்தில் வந்து பிறந்திட்டார். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அழகு தமிழில் ஆன்றோர் முதல் சான்றோர் என அனைவரையும் தன்னுரையால் கட்டி வைக்க தெரிந்திட்டவர். அன்பின் சுரங்கம், அறிவு களஞ்சியம் என்பதால் இலக்கிய சிந்தனை இன்று சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அழகு பார்க்கிறது, பெருமை சேர்க்கிறது. வற்றாத தமிழெடுத்து உற்சாக ஊற்றாக பேசும் கலையில் வல்லவர் இவர். உண்மையில் நல்லவர். MA முதல் MPhil PhD என கல்வி பெற்றவர். இசையையும் முறையாய் கற்றுத் தேர்ந்தவர். பல்வேறு கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் என திகழ்ந்து சென்னை ராணிமேரி கல்லூரியில் புகழின் உயர்ந்து சேலம் அரசினர் மகளிர் கல்லூரியிலே முதல்வரானவர். லண்டனில் வாழ்ந்த காலத்திலே இசையையும் தமிழையும் பயிற்றுவித்தவர். BBC வானொலியிலும் பணியாற்றியவர். அலைகடலுக்கு அப்பால் என்ற இவரின் அயலக பயண நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரும் பெரும் சமய தமிழ் பணிகள் ஆற்றி வருபவர். வானொலி, தொலைக்காட்சி ஊடகங்களிலும் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் தந்து கொண்டிருப்பவர். 10க்கும் மேலான நூல்கள் எழுதி வெளியிட்டவர். செந்தமிழ் விரலி, முத்தமிழ் வித்தகி, நல்லாசிரியர் விருதுகள் உட்பட பெற்ற பட்டங்கள் பல. இலக்கிய மாமணி, திங்கள் சுடர், திருமுறை செல்வி, தமிழக அரசின் கலைமாமணி, ஔவை விருது முதலாக சாதனையாளர் விருது என இலக்கிய அரங்கில் எண்ணற்ற விருதுகள் பெற்றவர். எண்ணரும் தமிழ் பணிகள் எந்நாளும் செய்து வரும் தென்னாடுடைய சிவபெருமான் ஆசி பெற்ற முனைவர் சாரதா நம்பி ஆரூரான் அவர்கள் கம்பனும் கண்ணதாசனும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றிட அன்புடன் அழைக்கிறோம். அண்மையிலே இவர் பணியாற்றிய ராணிமேரி கல்லூரியிலே இவருக்கு சகலகலா ராணி என்கிற புதிய பட்டமும் கிடைத்திருக்கிறது. அதைவிட நாங்கள் எல்லாம் வணங்கி போற்றி மகிழ்கின்ற ஒரு பெரிய காரியம், சென்னை கம்மன் கழகத்தோடு தன்னை எந்நாளும் இணைத்து கொண்டு இணைச் செயலாளர், துணை செயலாளர் என்று இன்று பதவியால் உயர்ந்தது மட்டுமல்ல, அந்த செயலால் கம்மன் கழகத்தை நிறுவி வருகின்ற செயலாளராகவும் இவர் விளங்குகின்றார். அன்னாரை இப்பொழுது கம்பனும் கண்ணதாசனும் என்கிற தலைப்பிலே இங்கே சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இல்லைங்க, சரியில்லை, ஹைட்டு சரியில்லை. உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ஆன்று அவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்களும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய அவை
மிகவும் அருமையான ஒரு அவை. 10,000 பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான சான்றோர்களுக்கு சமமான அறிவும் ஆற்றலும் திறமையும் தெளிவும் நிறைந்த ஒரு நல்ல அவை. எங்கள் சென்னை கம்பன் கழக நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கேற்று எங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தியவர் ஐயா இலக்கிய சிந்தனையின் தலைவர் திரு ப. லக்ஷ்மணன் ஐயா அவர்கள். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒவ்வொரு டிசம்பர் 25ம் டாக்டர் சிவகடாட்சம், சாந்தகுமாரி, நாங்கள் ஜெயந்தி கண்ணப்பன் ஒழுங்காக ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இருப்போம். எது என்றால் எங்கள் இலக்கிய சிந்தனை தலைவர் நிகழ்ச்சி தொகுத்து ஒரு 3 மணி நேரம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய நிகழ்ச்சிகள் பாடல்கள் அரங்கேறும். ஒரு மிடிசார் மாமி மாதிரி சில அவைகள். திரைப்பட பாடல் அவ்வளோ ஈஸியாலாம் மேடை ஏற முடியாது. ஆனால் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் திரை இசையை அரங்கேற்றிய பெருமைக்கு உரியவர் எங்களுடைய இலக்கிய சிந்தனை ஐயா. மிக சரியான பாடல்களை தேர்ந்தெடுத்து நல்ல கிளாசிக்கல் டியூன் என்று சொல்லுகின்ற கர்நாடக சங்கீதத்தில் அமைந்த பாடல்களை அவர்கள் பாட, அந்த பாடல்களுக்கு தகுந்த வண்ணம் ஒரு நீள ஒரு கதை இருக்கும். அந்த கதையோடு தொடர்பு படுத்தி அந்த பாடல்களை அமைத்து ஒரு 3-4 ஆண்டுகளாக அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தால் அந்த நிகழ்வு தற்போது இல்லை. அதே போல் காலங்களில் அவன் வசந்தம் என்று என்னுடைய அன்பு தம்பி இசைக்கவி ரமணன் நடத்திய எல்லா நிகழ்வுகளுக்கும் பெரும்பாலும் ஐயா வந்திருப்பார்கள். அவரை பார்த்தாவே எல்லாருக்கும் பேச பயம். ஏன்னா கண்ணதாசன் அவருடைய கோட்டை. கம்பனில் வேணால் எங்களுக்கு கொஞ்சம் தெரியலாம். இப்போ ஏதாவது தவற நடந்துடக்கூடாதேங்கிற ஒரு அவை அச்சத்தோடு தான் இங்கே நாங்கள் நிற்க வேண்டியிருக்கு. அப்படி எழுத்தண்ணி பயின்றவர். அவருடைய வருகை எங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை, சிறப்பு, வாழ்த்து. அவருடைய திருவடிகளுக்கு, பொன்னார் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு இஸ்மாயில் ஐயா அவர்கள் காலத்தில் சென்னை கம்மன் கழகத்தில் ஒரு சாதாரண உறுப்பினராக நுழைந்து, பிறகு திரு ஆரம்பி ஐயா அவர்கள் காலத்தில் இணை செயலாளராக பதவி உயர்வு பெற்று திரு ஜெகத்ரட்சகன் பொறுப்பேற்று கொண்ட பிறகு செயலாளராக ஒரு பணியை நான் தொடங்கி இருக்கின்ற பொன்விழா ஆண்டு இது. இந்த பொன்விழா ஆண்டில் என் படையில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் நிறையா வந்திருக்காங்க. என்னுடைய புதுவை தர்மராஜன் எங்களுடைய பொருளாளர் திருமதி பானுமதி அவர்களோடு, என்னுடைய செயற்குழு உறுப்பினர்கள் வாசுகி கண்ணப்பன், இணை துணை செயலாளர் பாலஸ்ரீனிவாசன், என்னுடைய அன்பு மாணவி செயற்குழு உறுப்பினர் உலக நாயகி பழனி, உறவு சுரங்கத்தை திறமையாக நடத்தி கொண்டு வருபவர், எங்களுடைய மயன் என்று நாங்களெல்லாம் பாராட்டுகின்ற எஸ்பிஎம் ஐயா அவர்கள், எங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் இருந்து வழிநெறிப்படுத்துகின்ற திருப்பூர் கிருஷ்ணன் அமுதசுரபி ஆசிரியர் அவர்கள். இப்படி ஒரு ஃபுல் பெஞ்ச். ரொம்ப நாள் ஆச்சு எங்களுடைய கம்மன் கழக உறுப்பினர்களை சேர்ந்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வர நிகழ்வுகள் கூடிவிட்டன. இன்றைக்கு மட்டும் சென்னையில் 6, 7 அல்லது 8 நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இலக்கிய சிந்தனை மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், சென்னையிலேருந்து யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்னா ஒருத்தரை கிட்னாப் பண்ணுவேன். யாருன்னா எஸ்பி முத்துராமனை. ஏன்னா எல்லா கம்மன் கழக அமைப்புகளை விட சென்னை கம்மன் கழகம் மட்டும்தான் செட்டிங்ஸு. அந்த காலத்தில் எப்படி ஆர்எஸ் மனோகர் பிரமாதமாக செட்டு போடுவாரோ அந்த மாதிரி சீதை அசோகவனா ஒரு செட்டு இருக்கும். அடுத்த 5வது நிமிஷம் செட்டு மாறிடும். அடுத்தது பட்டிமண்டனா ஒரு செட்டு, தமிழ்ச்சோலைனா அது அப்படி ஒரு எங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவார். அந்த சீன்ஸு எப்படி இருக்கணும், அதாவது அவருக்கு வர சந்தேகம்லாம் எஸ்பிஎம்க்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார் இந்த எப்படியெல்லாம் படங்கள் போடணும்னு கேட்பதற்கு. அப்போ ஏம்மா அந்த ராவணன் கோடு போட்டப்போ சீதை என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தா, அவள் குடிசையில் இருந்திருப்பா, எட்டி பார்த்தாளா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கே தெரியாது. எட்டி பார்த்ததா கம்பன் ஏதாவது பாட்டு எழுதினா தான் உண்டு. அவர் ஒரு கம்பன் அதை பற்றியே கவலைப்படல. அப்போ எட்டியெல்லாம் பார்த்துருக்க மாட்டா, அவர் ரொம்ப நல்ல மனைவி உள்ளே இருந்திருக்கா போல் இருக்கு. அப்படி அவருக்கு தனித்தனி சந்தேகம் வரும். அப்புறம் சொன்னார், இல்லை ஒரு பெண் இப்போ ராவணன் கோடு போடுற சமயம் அப்படி சூர்பனை வர்றப்போனா யாராவது ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு பெண் எட்டி பார்த்தல் இயல்பு, சீதை எட்டி பார்த்துருக்க வேண்டும்னு முடிவெடுத்தவர் எஸ்பிஎம். ஒரு சின்னதாக ஒரு எட்டி பார்க்குற மாதிரி படம் வேற போட்டார். எதற்கு சொல்கிறேன்னா சின்சியரிட்டி டு த கோர். பணிவுடையன் இன்சொலன், அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கணும். டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்களே,
அப்படி ஒரு பணிவும், தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி. ரஜினியை வச்சு 20 படம் எடுத்தவர், கமலை வச்சு 30 படம் எடுத்தவர்லாம் பார்த்தா தெரியும். ஒன்றுமே எனக்கு தெரியாது கம்பெனி என்று சொல்லி எங்களை வழிநெறிப்படுத்துகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற, எப்படி பணிவோடு இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஒரு தந்தை ஸ்தானத்தில் நான் வச்சு பாராட்டுற எஸ்பிஎம் அண்ணா வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்வு. அதெல்லாம் இன்றைக்கி எங்கள் டாக்டர் சிவகடாட்சம் முன்னாலே இப்படி நின்றுட்டுருக்கேன். வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு மண்டகப்படி திட்டுவார். ஏன்னா என் காலில் ஒரு 3 மாதமாக ஒரு கட்டு. நான் அடிக்கடி வேடிக்கை சொல்லுது, ஆம்பளைங்களுக்கு தரங்க கட்டு போடுவாங்க காலில், கல்யாணம்னு சொல்கிறது, ஏன் பொம்பளைக்கு போய் இப்படி ஒரு கட்டு போட்டிருக்காங்கன்னு. அப்படி கட்டு போட்டாலாவது நான் வீட்டில் இருப்பேன்னு கபாலி நினச்சிருக்கிறாரு. இல்லை, அந்த கட்டையும் போட்டுக்கிட்டு 3-4 மாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிவகடாட்சம் தான் எனக்கு இப்போது குடும்ப டாக்டர். அவர் சொன்னால் பேசுங்க, வேண்டாங்களே உட்காந்து பேசுங்கன்னாரு. அந்த மைக் ஹைட் எனக்கு செட் ஆகலை. இன்னொன்று, 33 ஆண்டுகளாக உலக தெரியும், அரசு கல்லூரிகளில் நின்று தான் பாடம் எடுக்கணும். பிரின்ஸிபல் அப்படியே ரவுண்ட்ஸ் வருவாங்க, உட்காந்து எடுக்கிறாளா நின்று எடுக்கிறாளான்னு. அது ஒரு குரூரமான திருப்தி. அது எங்கே உட்காந்து சௌரியமாக நாங்கள் எடுத்துருவோமோன்னு ஒரு சந்தேகம். அதனால் பயந்து பயந்து நின்று எடுத்து இப்போ அது இயல்பாக மாறிவிட்டது. நின்னா தான் அந்த பேச்சு வருது எங்களுக்கு. அப்படி பேக்கி பிரபாகரன், தமிழ் எழுத்தாளர் சங்கம், என்னுடைய அன்பு தம்பி முருகன் வரதன், அது பெரிய கூட்டமே வந்திருக்கு தாம்பரத்துலேருந்து. அவங்க நிறைய எந்திரிங்க அண்ணன், சென்னை கம்பன் கழகத்தின் எங்களுக்கு உறுப்பினராக போகின்றார் இந்த ஆண்டு. நிறைய செய்கிறாங்க. அதாவது எல்லா சபைகளும் மயிலாப்பூரில் இருக்க தவிர, டீனரில் இருக்கே தவிர, தாம்பரம் குரோம்பேட்டில் சபைகள் குறைவு. அதை எடுத்து போட்டு அருமையான முறையில் இயல் இசை நாடகத்தை வளர்த்து வருகின்ற அண்மை காலத்தில் எனக்கு கிடைத்திருக்கின்ற தம்பிகள். எனக்கு இலக்கிய உலகம் நிறைய தம்பிகளை கொடுத்துருக்கு. அது அண்மை காலத்து உறவுகள். எனவே இப்படி உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த தமிழுக்கு நன்றி பாராட்டி வந்திருக்கின்ற அனைவரின் திருவடிகளை, குருமூர்த்தியினுடைய சம்பந்தி அவர் வந்திருக்கின்றார். எல்லாத்த விட ஒரு பெரிய கெஸ்ட் எனக்கு வந்திருக்கிறது என் கொள்ளு பேரன் வந்திருக்கான். ஏய் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லு. என்னுடைய 2 பேரன்கள், பேத்தி வந்திருக்கா. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன நிகழ்வுங்கிறதுனால பேத்தி வந்திருக்கா. அவன் அமைதியாக உட்காந்துருக்கணுமே தான் நான் கபாலியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் பொறுமையை சோதிக்கக்கூடாது. எனவே அப்படி தலைமுறைகளை கடந்து கபாலிட்ட நான் அடிக்கடியே சொல்லியிருக்கேன், என்னிடம் எடுத்ததும் அதிகம், கொடுத்ததும் அதிகம். எடுத்ததை பற்றி நான் எப்போவுமே கவலைப்படுறது கிடையாது. கொடுத்ததை வைத்துக்கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்கின்ற அந்த மன நிறைவோடு இந்த தலைப்புக்குள்ளே வருகிறேன். அடுத்ததாக வி.ப. கணேசன் அவர்கள் மேற்கு வங்க அரசின் செய்தி கலாச்சாரத்துறையில் பணியாற்றியவர். அருமையான ஒரு தலைப்பில், ஒரு ஆய்வு தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார், தமிழும் வங்க மொழியும் என்று. எப்பொழுதும் படிக்கின்ற தலைப்புகளாக இருந்தால் கூட என்னுடைய தோழிகள் வாசிகை உலகாக்கெல்லாம் தெரியும். எனக்கு எப்போ மேடை அவையச்சம் ரொம்ப உண்டு. ஏன்னா ரொம்ப தாமதம், நான் பேச்சாளராக ஆனது திருமணமான பிறகு. எனவே ஒவ்வொரு மேடையும் எங்கள் ருக்மணி அக்கா சொல்கிற மாதிரி ஒரு பிரசவ மேடை மாதிரி தான். சரியில்லைன்னு ஒரு செகண்டில் நம்ம சொல்லிட்டு போயிருப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சினிமா எடுத்தால் கூட, என்ன சினிமா எடுத்திருக்கான் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிடம் தான். ஆனால் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உழைப்பு, நேரம், பணம் எல்லாம் விரயமாகிவிடும். அந்த ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அதனால். அப்படி சில செய்திகளை கம்பனோடும், ஏன் நான் கம்பன் ஐயா பாரதிதாசனும் கண்ணதாசனும் பேசியாமான்னு தான் வானதி ஐயா மூலம் கேட்டார்கள். எனக்கு நான் ஏன் கம்பனை தேர்ந்தெடுத்தேன் என்றால், இது எங்கள் கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டு. எனவே கம்பனை கொஞ்சம் நினைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று நான் யோசித்தேன். சில பழைய நூல்கள் நான் அடிக்கடி நினைப்பேன். அருமை தம்பி காந்தி கண்ணதாசன் வரத்துக்காக அண்ணா விட்டு போச்சு. வணக்கம் வணக்கம். வேறு யாரும் இருந்தாங்களா? வானதியெல்லாம் எங்கள் குடும்பங்க, கூட பிறந்த தம்பியெல்லாம் ஒரு தூரம் சொல்ல, அவங்க அப்பாவே அந்த காலத்து எங்களுக்கெல்லாம் பழக்கம். வானதியார் எங்களுக்கு கம்பன் கழகத்தை அத்தனை அறக்கட்டளை சொற்பொழிவுகளையும் பதிப்பித்த ஒரு பெரிய பணியை செய்த அருமை உடன் பிறப்புகள் அவங்களாம் எங்களுக்கு. எனவே கம்பன் பணியில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நான் அந்த நேரத்தில் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழைய புத்தகம், இது காந்தி கண்ணதாசன்லாம் கண்ணிலெல்லாம் பட்டுதா என்னன்னு தெரியல, எனது வசந்த காலங்கள்னு ஒரு 35 பக்கம். ரொம்ப என்கிட்ட எத்தனை நாளாக இருக்கிற புத்தகம்லாம் இப்போ தான் ஒரு புதைபொருள் ஆராய்ச்சி மாதிரி படிக்கிற ஒரு வாய்ப்பு. அவர் சொல்கிறாரு, எனக்கு எப்படி கம்பனில் ஈடுபாடு, எனக்கு எப்படி தமிழில் ஈடுபாடு ஏற்பட்டது என்றால், இங்கே வந்திருக்க பெண்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். பெண்கள் அவர்களுடைய தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, வைகுண்ட ஏகாதசியில் எல்லாம் இரவு விழித்திருந்து கதைகளை எல்லாம், சாமி கதையெல்லாம், உடனே டிவியில் ஒரு 2-3 சினிமா பார்க்குறது இல்லை, வைகுண்ட ஏகாதசியெல்லாம் நிறைய சாமி கதையெல்லாம் பேசுவாங்களாம் அந்த காலத்தில். அப்போ இவர் நல்லா பாடுவாராம். ஒரு பேர் முத்தையா இல்லையா, டே முத்து 2 பாட்டு பாடுன்னா, இவர் தனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் சத்தமாக இந்த மட்டுக்கு ஆள் கிடச்சிதுன்னு எடுத்து விடுவேன். நான் அவருடைய லாங்குவேஜில் அப்படியே நான் சொல்கிறேன், எடுத்து விடுவேன்.
டேய் கம்பராமாயணம், அப்போ கம்பன்லாம் படிக்கலை, ராமாயணம் படி அப்படின்னு ஒரு பெரிய எழுத்து ராமாயண புத்தகம் அந்த பெண்கள் வீட்டிலலாம் உண்டா, அதை எடுத்து கொடுத்து படி அப்படின்னதுனால ஒரு 8 வயது 9 வயதுக்குள்ளேயே அந்த பாடல்கள்லாம் எனக்கு நிறைய தெரியும். ராமாயண பாட்டு, கம்பராமாயணம்ல ராமாயண கதை, ராமனுடைய தொடர்புடைய செய்திகள் அப்போவே எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே பாட்டு, எழுத்து, கூத்து இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கணும், ரொம்ப நான் படிக்கணும்னு சொல்லி என் தந்தையார் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினார். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப அருமை. ஆட்டுக்கு இலை தழை பிடிக்கும், மாட்டுக்கு வைக்கோலும் புண்ணாக்கும் பிடிக்கும், யானைக்கு கரும்பு பிடிக்கும், குரங்குக்கு வாழைப்பழம் பிடிக்கும். குரங்குகிட்ட புண்ணாக்கை கொடுத்து திங்க சொல்லலாமா? சொல்கிறார் அந்த புத்தகத்தில். யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ அதைத்தானங்க செய்ய சொல்லணும். குரங்கு கையில் புண்ணாக்கை கொடுத்து தின்னுனா எப்படியோ அப்படி எனக்கு படிப்பே ஏறலை, பிடிக்கலை. எனக்கு பிடிச்சதெல்லாம் பாட்டு, எழுத்து என்று இருக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு பார்பர் ஷாப் வைக்கணும்னு ஆசை இருந்தால் கூட விட்டுறணுமா. அவர் சொல்கிறார், நீ உடனே ஐடி படி அமெரிக்கா போடலாம் சொல்லக்கூடாது. இப்போ அப்படித்தானே எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கிறப்ப ஐடி அமெரிக்கா கனவு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு எது எது பிடிக்குமோ அந்த முழு உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்புறம் அவர் சொல்கிறார், எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அவர் இருந்த சிறுகூடல் பெட்டியில் ஒரு பாரத மாதா வாசகசாலை அப்படின்னு ஒன்று இருந்துதான். அதில் சுதேசமித்ரன், ஆனந்த விகடன், ஹனுமான் பத்திரிகை பேர், ஹிந்துஸ்தான் அவ்வளோ புஸ்தகத்தை படித்து முடிச்சிட்டாராம். முடிச்சுட்டே அவருக்கு எழுதணும்னு எழுதிக்கிட்டே இருப்பாராம். வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும், அப்போ வந்து கரண்ட்டு கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கில் எதையாவது எழுதிக்கிட்டே இருப்பாராம். அவங்க அப்பா சொல்லுவாங்களா, எனக்கு மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகலை, நீ எழுதுனது போதும். அவங்க அம்மா தான் கொஞ்சம் சிபாரிசு பண்ணுவாங்களாம், பிள்ளை எத்தையாவது எழுதிக்கிட்டு இருக்கு, ஏன் அதை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சிபாரிசு பண்ணுவார்களே தவிர எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு எழுத்தாளர் ஆகுதுங்கிறது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஒருவேளை என்னை கட்டாயப்படுத்தி பர்மாவுக்கு யார் கூடையாவது தொழில் கற்றுக்கோன்னு அனுப்புனா அங்கேயும் போய் நான் எழுதியிருப்பேனே தவிர நான் ஒரு காலத்திலையும் படித்து எந்த வேலைக்கு போகிற ஐடியா எனக்கு கிடையாது என்று அந்த எழுத்து மேலே அவருக்கு இருந்த ஒரு ஆர்வத்தில் அவர் சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு வந்து எழுத்து மறுக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய சிறு வயது நாம் நினச்சது மாதிரி உடனே எழுதுறது கவிதைனா சில பேருக்கு அந்த ராஜபாட்டையாக அமைகிற மாதிரி இல்லை இவருக்கு, முத்தையாக்கு. அவர் சொல்கிறார் அந்த கட்டுரையில், அந்த எனது வசந்த காலங்களில், ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு கத்தை பேப்பரும் இருந்தால் உலகத்தையே நான் மறந்து விடுவேன் என்று சர்ச்சில் சொன்னாராம். அதே மாதிரி சிறைச்சாலையில் நேருக்கும் காந்திக்கும் இருந்த பெரிய ஏக்கம், கொஞ்சம் தாள்கள் கிடைக்கலையாம் எழுதுறதுக்கு. அண்ணா வந்து முதலமைச்சரான பிறகு ஒரே ஒரு காரியத்துக்காக தான் வருத்தப்பட்டாராம், என்ன எழுதுறதுக்கே எனக்கு நேரம் இல்லைன்னு. இப்படி எழுத்தை தவமாக நினைத்தவர்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு எழுத்து மறுக்கப்பட்டது. ரொம்ப பிடித்த பாரதியாருடைய 2 சொற்கள் அவர் சொல்கிறார். எழுதுகோள் தெய்வம், எழுத்தும் தெய்வம், நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பதுதான் எனக்கு தாரக மந்திரமாக மாறிற்று. பாரதி மாதிரி நான் எழுதும், நிறைய எழுதி குவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனே தவிர அது எனக்கு அவ்வளவாக வாய்க்கவில்லை. சரி, அதுக்கு பிறகு என்ன ஆயிற்று? பொன்னி பத்திரிகையில் நடந்த சிறு நிகழ்வு தம்பிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். முருகு சுப்பிரமணியம் என்பவர் அப்பொழுது பாரதிதாசன் பரம்பரை, அதாவது ஒரு எழுத்துங்கிற ராஜபாட்டை அவ்வளவு எளிமையாக அவருக்கு அமையலை. இப்போ திருப்பூர் கிருஷ்ணன் மாதிரி, அமுதசுரபி மாதிரி, பொதிகை தெண்டல் மாதிரி இப்படிலாம் பத்திரிகை இருந்தால் எழுத்தாளர்களே எவ்வளவோ நம்ம வந்து முன்னேற்றத்திற்கு உதவி செஞ்சுருப்போம். அப்போ எழுத்துங்கிறதும் அதை பத்திரிகை போடுறதுங்கிறதுமே பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால். இவர் என்ன செய்திருக்கின்றார்? கவிதை கேட்டிருக்கின்றார்கள் அவர்கள், சிறுகதை எழுத சொல்லி இவர் ஒரு கவிதை எடுத்து விட்டுருக்கார். 4வது நாள் கண்ணதாசனுடைய கவிதை பொன்னி இதழிலிருந்து திரும்பி வந்து விட்டது. அது மட்டுமல்ல, ஒரு சின்ன குறிப்பு வேற அவர் எழுதி அனுப்புகிறார். அன்புள்ள நண்பருக்கு கதை அனுப்பும்படி கேட்டிருந்தேன், கவிதை அனுப்பியிருக்கிறீர்கள், தயவு செய்து கதையே அனுப்புங்கள் அப்படிங்கிற குறிப்போட இவருடைய கவிதை திரும்பி வந்துருச்சு. அப்போது இவருக்கு வந்து பாருங்கள், அந்த மனசே தளரல. அவர் சொல்றார், பைரனின் முதற் கவிதையை உலகம் ஏற்றுக்கொண்டதா என்ன? இல்லை. பாரதியின் கவிதையை சுதேசமித்ரன் திருப்பி அனுப்பியது உண்டு. அது மட்டும் இல்லை, நீ கதையை எழுதுவோம், கதை தான் நல்லா இருக்குன்னு சுதேசமித்ரன்லேருந்து ஒரு குறிப்பு வந்து தான். அப்போ பாரதி வருத்தப்பட்டு சொல்கிறான், என்னை கவிதை எழுத வேண்டாம் என்கின்றார்கள், பார்த்தீரா அன்னவரின் கவிதை அறியாத திறத்தை, கவியறியா திறத்தை பார்த்தீர்களான்னு பாரதி புலம்புனதா அவருடைய கட்டுரை பகுதியில் இருக்குது. அப்போ பாரதியாருடைய கவிதைகளையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பூமி இது. அடுத்ததாக சொல்கிறாரு, கம்பனை கூட கேலி செய்த, காசுக்கு கம்பன். தனிப்பாடல்களில் பார்த்தீங்கன்னா கருணைக்கு அருணகிரி அது இதுன்னு சொல்லிட்டு காசுக்கு கம்பன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பெல்லாம் தனிப்பாடலில் உண்டு.
இப்படி அந்த காலத்தில் யாருமே புகழப்படவில்லை. அப்போ நான் எந்த மூலைன்னு தன்னை சமாதானப்படுத்தி கொள்கிறார். பிறகு ஒரு முறை அவர் கடற்கரைக்கு போகின்றார். வாழ்க்கையில் பாருங்கள், யார் யாருக்கு வாலிக்கு வந்து கண்ணதாசனுடைய பாடம் தான் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கண்ணதாசனுக்கு எது வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்ததுன்னா ஒரு நண்டு பதிவு செய்கிறார் அந்த புத்தகத்தில். அவர் சொல்கிறார், கடற்கரை எல்லாம் வெறுத்து போய் வாழ்க்கையில் எழுதவும் முடியல, கவிதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நம்ம வாழ்க்கை பாதை எப்படி ஆகும்னு அப்படி கடற்கரையில் போய் நிற்கிறார். அலை, பெரிய அலை ஒன்று, பெரிய நண்டு வந்து கரையில் ஒதுக்குது. இவர் அந்த நண்டையே பார்க்குறாரு. இப்போ இது நண்டு என்ன செய்ய போகுது, தண்ணிக்குள்ளே போப்பதா இப்படி ஓடிடுமான்னு பார்த்தா அது எது தண்ணிக்குள்ளே போகுது. போகவும் அடுத்த அலை வந்து நண்டை இழுத்து கொண்டது. அப்போ அது இவருக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. இந்த சமுதாயம் நம்மை தூக்கி அடிக்கும், நாம் வலுவாக கால்களை ஊன்றி கொண்டால்தான் சமுதாயத்தில் பிழைக்க முடியும். இந்த நண்டு மட்டும் மறந்து போய் சரி தண்ணியில் தான் நமக்கு இடம் இல்லை போயிடலான்னு சொல்லி தண்ணியை விட்டு வெளியே வந்தால் நண்டுக்கு இது என்ன இருக்கும்? அப்படி இல்லை, அது மீண்டும் எது தண்ணிக்குள்ளே போனதுனால அலை ஏற்றுக்கொண்டது போல இந்த சமுதாயம் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதானே. ஆனால் என் கால்களை நான் திடமாக ஊன்றிக்கொண்டு எதிர்த்து போராடினேன் என்றால் இந்த சமுதாயத்தில் நான் கவிஞனாக வர முடியும். எனக்கு குருவாக அமைந்தது நண்டு. அவர் சொல்கிறார் பாருங்கள் 2 வரி, நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும், நாளை விடியுமா என்று நீ வாடினால் நாயகன்தான் சிரிப்பான், இறைவனே சிரிப்பான், உன்னால் முடியுமான்னு நினைக்காத, உன்னால் நிச்சயமாக முடியும் என்று போராட்டம்தான் வாழ்க்கை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றார். அவருடைய 50வது வயது, பொன் விழாண்டு இல்லையா, நாங்கள் கம்பனுக்கு கொண்டாடுற மாதிரி கண்ணதாசனாகி சினிமாவில் காசெல்லாம் சேர்த்து எங்கேயோ போயிட்டார் இந்த 50 ஆண்டு வாழ்க்கையில். இதே முருக சுப்பிரமணியம் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அவருடைய பாரதிதாசன் பரம்பரை பொன்னி பத்திரிகையில் அவர் வந்து சும்மா இல்லை, நம்ம ஆள் வனவாசம் அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு, நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்தேன் என்றால் என் கவிதையை யார் வேண்டாம் என்றார்களோ அதுதான் எனக்கு உரமாக மாறிற்று, அதை நான் உரமாக எடுத்துக்கொண்டு தான் நான் வளர்ந்தேன். அந்த எதிர்ப்பு, என் கவிதை வேண்டான்னு ஒருத்தர் தூக்கி அடித்தான்ல, நான் வளர்ந்து காட்டினா இல்லையா பாருன்னு சொல்லி நான் வளர்ந்தேன் என்று தன்னுடைய பத்திரிகையில் போட்டார் அந்த வனவாசத்தில். அதை படிச்சிட்டார் முருக சுப்பிரமணியம். ஆனால் எழுத்தாளர்களுக்கு இடையே இல்லை, நிறைய எழுத்தாளர்கள் இருக்கீங்க, எழுத்தாளர் சங்கத்திலேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ ஒரு பெருந்தன்மை. அவர் மன்னிப்பு கேட்குறார். முருக சுப்பிரமணியம் மன்னிப்பு கேட்கின்றார். அந்த பொன்விழா ஆண்டு மலரில் சொல்கிறாரு, அவருடைய நடையை சொல்கிறேன், என் கெழுதகை நண்பர் கவியரசர் கண்ணதாசனுக்கு பொன்விழா தமிழகமெங்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் எழுதுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த பொன்னி இதழை பாரதிதாசன் பரம்பரை என்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த தரத்தில் நடத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் நான் கதை கேட்டதற்கு அவர் கவிதை கொடுத்தாரே என்று நான் திருப்பி அனுப்பிவிட்டேன். அதை அவர் அப்படியே வனவாசத்தில் சுட்டி காட்டி தாம் கவிஞராவதற்கு என்னுடைய நிராகரிப்பு கடிதமே காரணம் என்பதனை கண்ணதாசன் சொல்லியிருக்கார். அது வந்து எனக்கு வருத்தம். பாரதிதாசன் பரம்பரை என்னும் பெயரில் கவிஞர் பட்டாளம் ஒன்றை உருவாக்கிய பொன்னி கண்ணதாசனை பொறுத்தவரையில் தப்பு கணக்கு போட்டுவிட்டது. நான் வந்து அண்டர் எஸ்டிமேட்னு சொல்லுவோம்ல, ஒருத்தரை பார்த்து நம்ம ஒன்று சொல்லுவோம், அது சில சமயம் பல சமயம் தப்பாக கூட மாறிடும். அவர் சொல்கிறார், கண்ணதாசனை பற்றி நான் போட்ட கணக்கு தவறாக போய்விட்டது, நான் எத்தனையோ பேரை உற்சாகப்படுத்தி நான் மேலே கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் நான் தூக்கி அடித்த ஒரு ஆள் மேலே வந்தான்னு சொன்னால் அது கண்ணதாசன் மட்டும்தான் என்று தன்னுடைய பத்திரிகையில் சொல்லி இந்த தவறுக்கு எல்லோரிடமும் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பத்திரிகையில் பதிவான செய்தி முருக சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னி பத்திரிகையில் அதனை பதிவு செய்திருக்கின்றார். எனவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. முதலாக கண்ணதாசன் ஒரு கம்பன் விழாவை எப்பொழுது கேட்டார். நான் ரசித்த வர்ணனைகள், ஒரு அருமையான கட்டுரை, ரொம்ப பழசு அது அந்த கட்டுரையும். அப்போ வந்து கண்ணதாசனுக்கு 14 வயது. அவர் வந்து எங்கே படித்து கொண்டிருக்கிறார், அமராவதி புதூர் சுப்பிரமணியம் செட்டியார் குருகுலம். சரியாங்க, ஏன்னா எனக்கு இதெல்லாம் சரியாக சொல்ல தெரியலனா நீங்கள் திருத்தலாம். சரியாங்கண்ணே, எங்கள் அண்ணன் இப்படின்ட்டாங்க, அப்போ நான் தொடர்ந்து போகலாம். ஏன்னா தெரியாத செய்திகள் நல்லதில்லை, உலக திரும்பி தெரிஞ்ச செய்திகளை பகிர்ந்து கொள்வதை விட சில செய்திகள் எனக்கு புதுமையாக இருந்தது. இதில் சில பேருக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குருகுலத்தில் படிக்கிறார், 8ஆம் கிளாஸ். சரியா, அந்த காலத்தில் நல்ல பிள்ளைங்களாக இருந்திருக்காங்க. பாலஸ்ரீனிவாசனிங்க வாங்கன்னா பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க விழாக்கு. யார் அங்கே பார்வையாளர்கள் அப்படின்னு நம்ம சாவண்ணா கணேசன் தானே, ஐயா இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாராம். இதுங்களை கிட்டத்தட்ட 5 மைல் நடத்தியே 2 பிள்ளைங்க. இப்போனா நல்லா நடக்கவே நடக்காதுங்க. அந்த காலத்தில் நடத்தி அந்த விழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கப்போ
நம்முடைய கண்ணதாசன் அப்போ முத்தையா, என்ன கண்ணதாசன்லாம் ஆகலை, 8ஆம் கிளாஸ் படம், 14 வயது குழந்தை. எல்லாருமா 2 போய் விழாக்கு போயாச்சு. அவர் கேட்ட முதல் பேச்சு ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான பேச்சு. ரசிகமணி டிகேசி அவருடைய உரை கேட்குறார். ஒரு மீட்டிங்னா என்ன, பார்வையாளராக உட்காந்து கேட்குறதுனா என்ன, ஒரு பாடலை எப்படி விளக்கம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதான். அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் இருக்குமா, இலக்கியம் இவ்வளோ சுவையானதா. அவர் ஒரு 6-7 பாட்டு சொல்லிக்காரதுக்குலாம் நமக்கு நேரம் கிடையாது. ரொம்ப அவருக்கு பிடிச்ச பாட்டு வெள்ளருக்கம் சடைமுடியான். அது ராப்பை சேதுப்பிள்ளை இவங்கெல்லாம் விளக்கி நான் பின்னால் படிச்சிருக்கேன். ஆனால் இவருடைய விளக்கம் மாதிரி டிகேசி, பி ஸ்ரீ எல்லாம் நான் படிச்சிருக்கேன். எவ்வளோ அருமை அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இது ஒவ்வொரு ஆண்டு இந்த இதுக்கு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அவர் ஏங்குனாராம். அப்போ குருகுலத்தில் வித்வான் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, வித்வான் பட்டம். அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, முதல்ல எடுத்ததும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உண்டு, தேர்வு உட்காந்து எழுதினால அதுக்கு கம்பெனியில் குகப்படலாம் வச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரா, அந்த 40 பாட்டையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டாராம். யார், நம்ம முத்தையா. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா, ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குது கம்பன் படிக்கிறதுக்குன்னு நான் முற்றிலும் அத்தனையுமே நான் மனப்பாடம் பண்ணேன். குகப்படலை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம்பனை மனப்பாடம் செய்து எத்தனை பாட்டு அவர் படிச்சிருக்காரு. 800 பாட்டு தரோவாக தெரியுமா அவருக்கு கம்பனி. அன்றைக்கி ஒருத்தர் எங்களுக்கு கம்பன் கழுத்தில் பேச வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. நான் பாலாட்ட கேட்டேன், பாலா ரொம்ப பேர் இப்படி கேட்குறாங்க, வேறு ஒன்றும் சொல்லாதீங்கக்கா, 10 பாட்டு கடகடன்னு சொல்லுங்கள் கம்பனில். யாரெல்லாம் 10 பாட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மேடை வாய்ப்புனா ஒருத்தருக்குமே தெரியலைங்க 10 பாட்டு. நாளை கிஷ்கிந்தா காண்டெல்லாம் எனக்கெல்லாம் அப்படியே மனப்பாடம். எனக்கு அது பாடத்திட்டத்தில் பிஏ இளங்கலையில் இருந்தது. அவ்வளோ நல்லாயிருக்கும் கிஷ்கிந்தா காண்டன்னு வாலிவதை படலாம். அடையப்பா, அப்படி 10 பாட்டு கூட தெரியாமல் நம்ம அப்படி ஒரு தடவை கனம் சிரிச்சே பேசணும். அவரை நினச்சே பார்க்கணும் நன்றியோட. நகைச்சுவைனா இயல்பான நகைச்சுவை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், 40 வருஷம் கழிச்சு சென்னை கம்மன் கழகத்தில் ஒரு சுழலும் அரங்கத்தில் ஒரு நடுவராக இருக்கார். தாமல் சரவணன் மாதிரி கெட்டிக்கார பிள்ளைங்க அந்த காலத்தை பாரதி பாஸ்கர், இலக்கியச்சோட ராமங்க எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கப்போ ஒரு பையன் அவரை ஒரு கேள்வி கேட்டான். அவருக்கு தெரியலன்னா நம்மனா நாடந்திரம் ரொம்ப அவமானப்பட்டு போய் கண்ணெல்லாம் கலங்கிறோம். அவர் எங்கள் பாரு, எனக்கு ஒரு 5-6 பாட்டு தான் தெரியும், அதை வச்சுட்டு நான் பாட்டு கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நடுவர்கள் தான் கேள்வி கேட்கலாமே தவிர பையங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டார். அது எப்படி நான் ஒரு இயல்பான நகைச்சுவையாக மாறிவிட்டது. அவருடைய அறியாமை யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ வேணும் யோசிச்சு பாருங்கள். நம்ம திகச்சிருவோம்ல, என்னடா நம்மளை ஒருத்தன் கேள்வி கேட்குறான் நமக்கு தெரியலன்னு. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சிரிச்ச பேசணும் அவ்வளோ அருமையாக நடத்தி. அவர் சொல்லுவாரம்மா, மொத்தமே ஒரு 20-25 பாட்டு தான்மா எங்களுக்கு தெரியும், என்னமோ வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. கண்ணதாசன் உள்ளே வர்றதுக்கு முன்னாலேயே அவர் மனப்பாடம் பண்ண பாட்டு 800 என்று பதிவு செய்திருக்கின்றார். சரியா போச்சா. இப்போ பி ஸ்ரீ படிச்சுட்டாரு. டிகேசியோட கம்பராமாயண பதிப்பு எல்லாம் படித்ததுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே போனால் அண்ணாவோட கம்பரசத்தை படித்தார். பாதையும் மாறுகின்றது. அதை விட நம்ம இன்னும் நல்ல கம்பனை திட்டி வேறு மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதலாம் அப்படின்னு நினச்சி கம்பனை படிக்க அவர் சொல்லுகிறார், எது அவரை மாற்றிற்று பாதையை. டிகேசி அவர்களின் கம்பராமாயண பதிப்பை படித்தேன் கம்பனிடம் சரண்டர் ஆனேன். அப்படியே ஒரு ஓப்பனாக ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு, நான் கம்பனிடம் சரண்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கம்பன்லேருந்து என்னால் மீள முடியலை. தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி, தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்தது தான் இந்த தமிழ் மொழி என்று கம்பனை ரொம்ப நன்றியோடு பாராட்டார். அப்புறம் பாதை மாறலை, வந்துட்டார் இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு தடவை புதுச்சேரி கம்பன் கழகம், அதில் அந்த பழசு அவர் அப்படியே கோர்வையாக சொல்கிறார், எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் எப்படி இவ்வளோ தமிழ் வருது எனக்கு, கம்பன் சொற்றொடர்கள் அப்படியே வருதே. அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ. அப்படி இருக்காங்களே, கணக்கு பிள்ளையெல்லாம் வச்சுருப்பாங்களே நகரத்தார் வீட்டில், அது மாதிரி நான் ஏதோ கணக்கு பிள்ளையாக இருந்திருப்பேன், காதில் பாட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கும் போல் இருக்குன்னு அவர் சொல்கிறார். அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ, நம்புகிறேன் அப்படித்தான். நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பன்றி 8க்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை. அதையும் ஓப்பனாக சொல்லிட்டார். 8 கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன். எப்படி நான் இவ்வளோ எழுதுகிறேன், எப்படி இலக்கணம். கம்பன் கொடுத்த கவிப்பிச்சைங்கிறார். கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை. அதுக்கப்புறம் போனால் போதுன்னு கண்ணன் என்னுடைய பரமாத்மா, கண்ணன் கனிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு. இப்படியாக கம்பனும் கண்ணனும் எனக்கு உதவியதனால் நான் ஒரு கவிஞனாக நான் உதவி கொண்டு இருக்கிறேன். சரி.